நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கார்த்திகேயனை எதிர்த்து பேசாம அந்த வீட்டை எழுதி கொடுத்திருந்திருக்கலாம். இது இப்ப நம்மளை கட்டாயப்படுத்தி எழுதி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த டியூஎஸ் முன்னாடி நம்ம கெட்டவங்களாயிட்டோம். கஜேந்திரக்கார அது. என்ன பிரச்சனை? வீட்டோட பிரச்சனை தான். இல்ல, உங்களை யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனதா ராகுல் சொன்னா. நான் தேடி வரும்போது தான் இங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சது. கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்திருந்தா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம்ல. என்ன கம்ப்ளைண்ட்? என்ன போலீஸ்? ஸ்டேஷனுக்கு போகணும்டா. அந்த ஆபீசர் தான் எங்களை இங்க அனுப்பி வச்சாரு. வீடு எழுதி கொடுக்கலன்னா சீட்டிங் கேஸ் போட்டுருவன்றாரு. அதுக்கு தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்புறம் வீடு எழுதி கொடுக்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, வேற வழி எதுவுமே இல்லை ஜித்து. அப்போ மாமா கிட்ட சொன்ன வார்த்தை? உன் மாமனார் கிட்ட சொன்ன வார்த்தையை காப்பாற்ற நினைச்சா இவனுங்க என் கையோ காலையோ வெட்டிடுவானுங்க. அதை தாங்கிக்கிறதுக்கு இப்போ எனக்கு சக்தி இல்லை. அதனால கையோ காலோ போறதுக்கு பதில என் முடிவை நான் மாத்திக்கலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான். இங்க அவன் நெருப்புல நின்றுகிட்டு இருக்கான். அதுக்கிடையில இவன் பிசினஸ் பேச வந்திருக்கான். அண்ணா, நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க? இதெல்லாம் என்னாலேயே நடந்தது. புத்தி இல்லாம ஏதாவது பண்ணி வச்சுட்டு. புத்தி இல்லனா நான் அதை தாங்கிக்கிறேன். என் வீடு தானே போகுது. உனக்கு நஷ்டம் எதுவும் இல்லையே. இருக்கா? நீ மாமனாரோட சிறகுக்கு கீழே வாழ்றவன் தானே. உனக்கு என்ன பிரச்சனை? பாருங்க, இது கவர்மெண்ட் ஆபீஸ். இங்க வச்சு எந்த பிரச்சனையும் வேண்டாம். மேலங்குள்ள தாளுங்க தெருவிலேயே சண்டை போட்டுக்கிறான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. தேவையாத? அவன் பேசுனதை நீங்களே கேட்டீங்களே. நம்மளோட கஷ்டம் ஏதாவது உனக்கு புரியுதா? மாமனாருக்கு வீடு கிடைக்காம போனதை நினைச்சுதான் அவனுக்கு கவலை. நான் என்ன பண்ணேன்னு என்கிட்ட கோவப்படுறாரு. மாமாவை கொடுக்குறேன்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணீங்கல்ல, அதை பத்தி நான் சும்மா கேட்க தான் செஞ்சேன். சரி, போதும். 2 பேரும் நிறுத்துங்க. கஜேந்திரா, எங்களை கூட்டிட்டு வந்த அந்த ரவுடி தான் எங்களை இந்த ஆபீஸ்க்கும் கூட்டிட்டு வந்தது. அவர் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் நாங்க நினைச்சோம். சீட்டிங் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்களே கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு அவர் சொன்னாரு. அப்புறம் எங்களால என்ன பண்ண முடியும்? அவர் அப்படியா சொன்னாரு? நம்ம வீட்டு விஷயத்துல அவர் ஏன் வர்றாரு? அவருக்கு மேலே ஆபீசர் இருக்காங்கல்ல, வேணும்னா அவங்கள வச்சு பேச வைக்கலாம். மாமா கிட்ட சொன்னா போதும். ஏய், வேண்டாம் வேண்டாம் கஜேந்திரா. இது சின்ன வலையில மாற்ற மீன் கிடையாதுடா. விட்டுரு. இதுக்கு வலை விரிச்சா நம்ம வலை தான் கிழியும். வேற வழியை நம்ம யோசிப்போம். அது நம்ம அம்மா கார்ல? ஆமா, இது எப்படி இங்க? எல்லாம் ரெடியா இருக்குல்ல? இருக்கு மேடம். இங்க லேட் ஆகுதுல?
ஆகாது. நீங்க வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாங்க மேடம். மேடம், இவங்க தான் அந்த வீட்டை விற்கிறவங்க. அது அவங்க பூர்வீக சொத்து. நான் தான் அந்த வீடை வாங்க போறேன். மேலங்குளத்து ராமச்சந்திரனோட பொண்ணு கிருஷ்ணா. இந்த பேரை மறந்துடாதீங்க. உங்க 3 பேருக்கும் ஞாபகம் இருக்கட்டும். எல்லாருமே வந்திருக்காங்கல்ல? மேல குளத்து ராமேந்திரன் பையன் ராஜேந்திரன் யாரு? நான் தான். எல்லாம் தெளிவா படிச்சு பார்த்துட்டீங்களா? கருத்து வேறுபாடு எதுவும் இல்லைல்ல? இல்ல. வாங்க போறவங்க வந்திருக்காங்கல்ல? வந்திருக்காங்க. மேடம் வாங்க. நீங்க கையெழுத்து போடுங்க.
நீ ஜெயிச்சிட்ட நினைக்காத. பழசெல்லாம் மறக்கல நீ. மறந்துடாத, இந்த வீடு போச்சுன்றதுக்காக இந்த உலகம் ஒண்ணு எங்களுக்கு அழிஞ்சு போகல. நம்ம திரும்பவும் பார்ப்போம். பார்த்துதான் ஆகணும். அண்ணனுங்க அப்படி போனா எப்படி? மிச்ச பணத்தோட செக் வேணாமா? இந்த காசும் இல்லாம போனீங்கன்னா அப்புறம் பிச்சை தான் எடுக்கணும். இந்தாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு திருப்தியானதுக்கு அப்புறம் போங்க. இந்த பழிவாங்கிற எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமேலாச்சும் மனுஷங்க மாதிரி வாழ பாருங்க. அப்ப சரி, நமக்குள்ள இனி பார்க்க வேண்டியது இருக்காது. அப்படி இல்ல, திரும்பவும் இதே மாதிரி தான் இருக்க போறீங்கன்னா நம்ம திரும்பவும் பார்ப்போம் நிறைய தடவை. ஒவ்வொரு சந்திப்பும் உங்களுக்கு ஒவ்வொரு இழப்பா தான் இருக்கும். முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என் பேரை மறந்துடாதீங்க. மேலங்குளத்து ராமச்சந்திரனோட பொண்ணு கிருஷ்ணா. அம்மா, நாங்க போயிட்டு வரோம்மா. நீங்க போற வேலை முடிய நேரமாகுமாமா? அது இப்பவே சொல்ல முடியாதும்மா, ஒரு வேளை லேட் ஆகும். என்ன, உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமாம்மா? மருந்து வாங்கணும். உங்களுக்கு நேரம் இருந்தா அது வாங்குங்க. தீந்து போய் 2 நாள் ஆச்சு. உங்ககிட்ட எப்பவும் சொல்லுவல்லம்மா, எப்ப மருந்து முடியுதோ அதுக்கு முன்னாடியே சொல்லுங்கன்னு. நீங்க முன்னாடியே இதை சொல்லியிருந்தா நேரம் கிடைச்சப்ப நான் வாங்கி வச்சிருப்பேன்ல. இந்த மாதிரி கடைசி நாள் கேட்டாதான் உங்களுக்கு திருப்தியா இருக்கும்ல. ஏதாவது இடையில நேரம் கிடைக்கிறப்ப இவரை அனுப்பி விட்டு வாங்கி வைக்கிறேன். சரி சரி. லக்ஷ்மி கிட்டயும் இந்த மாதிரி ஒரு கார் இருந்துச்சுல்ல? இது லக்ஷ்மி வச்சிருந்த அதே கார் இல்ல? கிருஷ்ணா, அம்மா, கிருஷ்ணா தானே இது? கடவுளே, நான் பாக்குறதெல்லாம் நிஜமா? அம்மா, கிருஷ்ணா. கிருஷ்ணா, நீயா இது? கிருஷ்ணா,
அம்மாடி கிருஷ்ணா. அம்மாடி கிருஷ்ணா, நான் உன்னை உயிரோட பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. பாட்டி அழுவாதீங்க, நான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? அம்மாடி, இவ்வளவு நாளா என்ன வந்து பார்க்கணும்னு தோணலையா உனக்கு? என்னாச்சு அத்தை, என்னை இப்படி பாக்குறீங்க? நீ திறமசாலி ஆயிட்ட. அப்படின்னா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால வர முடியலன்னு போய் சொல்லிடுங்க. ஐயோ, நீங்க எங்கேயாவது போக இருந்தீங்களா அத்தை? நாங்க ஒரு மீட்டிங் போலான்னு இருந்தோம், அதுக்குள்ள நீ வந்துட்ட. நான் வந்ததால போகாம இருக்க வேண்டாம், போயிட்டு வாங்க. வேண்டாம், இனி மீட்டிங் போனாலும் நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க போயிட்டு வாங்க. சரி, நீங்களும் போங்க அத்தை. வேண்டாண்டி, நான் கொஞ்சம் உன் கூடவே இருக்கேன். கிருஷ்ணா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நிறைய கதைகள்லாம் கேட்க வேண்டியிருக்கு. சரி, வரேன். வாமா, உள்ள போலாம். வாங்க பாட்டி. நீங்க உட்காருங்க பாட்டி. எல்லாம் அப்படியே இருக்கு, எதுவும் மாறல. இங்க மாறினது நாங்க மட்டும்தான். கொஞ்சம் வயசு அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான். இங்க உக்காருமா, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நில்லுங்க அத்தை, அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய நேரம் இருக்கு. நீ இவ்வளவு நாளா எங்கம்மா இருந்த? அவங்க உன்னை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. அதெல்லாம் பெரிய கதை பாட்டி, சொல்ல போனா ஒரு வாரம் சொன்னாலும் முடியாது. சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வாங்கிட்டேன் அத்தை. அதிர்ஷ்டத்தாலதான் பாப்பம்மாவோட கொலை முயற்சியில இருந்து நான் தப்பிச்சேன். இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரி கிருஷ்ணான்னு ஒரு பொண்ணு தானு அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியாது நான் எப்படி இருப்பேன்னு. அதனாலதான் முத்துமணின்னு ஒரு பேரை சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள போக முடிஞ்சது. அந்த நேரத்துல என்னை தேடி கொலை செய்ய வேண்டியவங்க இங்க அலைஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க இங்கேயும் வந்தாங்க தானே? 2-3 பொய் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு கொஞ்சம் பேர் இங்க வந்தாங்க. நாங்க ஒத்துழைக்கலன்னு தெரிஞ்சதும் கத்திய காட்டினாங்க. சரியான நேரத்துல ஷியாமா பார்த்ததுனால அவ ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னா. ரமேஷும் போலீஸை கூட்டிட்டு வந்து அவங்கள பிடிச்சு கொடுத்துட்டான். ஒவ்வொரு நாளும் நாங்க தப்பிச்ச விஷயத்த நினைக்கும் போது இப்பவும் என்னால நம்ப முடியல. அந்த சொத்தெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? அவங்க உனக்கு இடைஞ்சல் பண்ணியிருப்பாங்களே. அது அவங்க வக்கீலோட புத்திசாலித்தனத்தால கிடைச்சது. ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் கிருஷ்ணான்ற பேர்ல சொத்தெல்லாம் பத்திரத்துல இருக்கிற மாதிரி எழுதி கொடுக்கணும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட இருந்து சொத்தெல்லாம் பாப்பம்மா பேருக்கு மாத்தணும். இதுதான் அவங்களோட பிளான். அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்தது என்ன? அப்படி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துருச்சு. அப்புறம் அந்த அம்மா இப்ப எங்க இருக்காங்க? என்ன பழிவாங்க நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய முயற்சி பண்றாங்க, எதுவும் நடக்கல. கவனமா இருமா, மனசாட்சியே இல்லாதவங்கன்னு கேள்விப்பட்டிருக்க. நீ வந்த காரை பார்த்தா லக்ஷ்மி முன்னால வச்சிருந்த காரு மாதிரியே இருக்கு. பாட்டி, அது அம்மா வச்சிருந்த அதே கார் தான். அது சரி, உனக்கு எப்படி அந்த காரு கிடைச்சது? லக்ஷ்மி தான் அதை வித்துட்டாளே. அன்னைக்கு அம்மா எனக்காக தானே அதை வித்தாங்க. இப்ப பாலக்காடுல தான் அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கேட்ட விலைய கொடுத்துட்டு நான் அதை திருப்பி வாங்கிட்டேன்.
ஐயோ அத்தை, பாட்டிய நான் கொஞ்ச நேரம் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நான் திரும்ப வரேன். எங்கம்மா? அது சஸ்பென்ஸ். திரும்ப வந்து சொல்றேன். பாட்டி சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நம்ம கார்ல ஒரு இடத்துக்கு போலாம். பயப்படாம வாங்க. ஏன் கூட தானே வரீங்க. சீக்கிரமா ரெடி ஆயிவாங்க. உன் கூட வர நான் எதுக்குமா பயப்படணும்? உன் கைய புடிச்சுக்கிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தவனா? நான் எதுக்காக பயப்பட போறேன்? ஷாமாக்கா எங்க அத்தை? அவ கிச்சன்ல இருக்கா. ஷாமாக்கா பிஸியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்ப சும்மா இருந்திருக்கேன்? விடியறதுக்கு முன்னாடி அடுப்படிக்கு வந்தா ராத்திரி தான் வெளியில வருவேன். என்ன குழம்புக்கா வைக்கிறீங்க? இத பாரு, சாம்பார். எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. இங்க இருந்து நான் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தான் போவேன். அப்படின்னா கைய கழுவிட்டு வா, உனக்கு எடுத்து வைக்கிறேன். வா, அங்க உட்காந்து சாப்பிடு. வேண்டாம்க்கா, நான் இங்கேயே நின்னுட்டு சாப்பிடுறேன். உங்களுக்கு இப்பவும் என் மேல கோவம் இருக்காக்கா? இல்ல, அன்னைக்கும் கோபம்லாம் இல்ல. ஆனா பயமா இருந்துச்சு. அதுவும் ஓ மேல இல்ல, என் புருஷன் மேல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.